ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் மாடல் பைக்கில் ஃபியல் இண்டிகேஷனுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா லோ ஃபியல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு எல்இடி எரியர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் எல்இடி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம தரப்போகிறோம். ஃபியல் இன்ஜெக்டர் பைக்கில் வந்து டேங்க்குள்ளே ஒரு ஃபியல் பம்ப் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபியலை வெளியில் எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபியல் பம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபியல் இல்லாமல் ஓடிச்சு, அதாவது வந்து பெட்ரோல் இல்லாமல் ஓடிச்சு அப்படின்னா ஹீட் அதிகமாகி அந்த பம்ப் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லோ ஃபியல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லோ ஃபியல் இண்டிகேட்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த ஃபியல் லெவல் இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஃபியல் டேங்க்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ளோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நார்மலாக வந்து நம்ம வந்து அனலாக் மீட்டர் இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மீட்டர் இருந்தாலும் சரி, ஸோ 2 டைப்லையுமே வந்து இந்த ஃப்ளோட் வந்து சேம் தான். டிஜிட்டல் மீட்டரில் அந்த லோ ஃபியல் இண்டிகேஷனுக்காக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட் வந்து கீழே வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ராடு போய் மேலே வந்து ஒரு ஹெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக ஃபியல் மேலே இருக்கும்போது இந்த ஃப்ளோட் மேலே இருக்கும். ஃபியல் வந்து குறைய குறைய அந்த ஃப்ளோட் வந்து இப்படி கீழே டவுன்வார்ட் நோக்கி போயிட்டுருக்கும். ஸோ இந்த நார்மலாக வந்து அனலாக்கும் இப்படி தான், டிஜிட்டலுக்கும் இப்படி தான். ஸோ ரெண்டுமே வந்து சேம் சிக்னல் தான் ரீட் பண்ணும். ஸோ இந்த லோ ஃபியல் இண்டிகேஷனுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹெட் பார்ட்டு. ஸோ அந்த ஹெட் பார்ட்டில் வந்து இந்த ராடு கூட ஒரு பொட்டன்ஷியோ மீட்டர் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொட்டன்ஷியோ மீட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நார்மலாக ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் சொல்லலாம். ஸோ வால்யூம் கண்ட்ரோலில் நீங்கள் எப்படி திருக திருக அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே வந்து திருக திருக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பொட்டன்ஷியோ மீட்டருங்கிறதுமே. ஸோ இதில் வந்து அந்த ராடு வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி மேலே வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாயிரும். அதே ராடு வந்து நம்மளுக்கு கீழே போக போக ஃபியல் லெவல் கம்மியாக கீழே போக போக அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா செர்டைன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அட்டைன் பண்ணும்போது அந்த லோ ஃபியல் இண்டிகேஷன் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1 or 2 லிட்டர் இருக்கும்போது அந்த ஃப்ளோட் எந்த லெவலில் இருக்கோ, ஸோ அந்த லெவலில் இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த லோ ஃபியல் லேம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லேம்ப் எரியறதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 or 2 லிட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா சேஃப்டிக்காக, ஃபியல் பம்போட சேஃப்டிக்காக. ஃபியல் பம்புக்கு ஃபியல் தான் வந்து ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபியல் இல்லாமல் ஓடிச்சு அப்படின்னா ஹீட்டிங் அதிகமாகி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியல் பம்ப் வந்து போயிடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த லோ ஃபியல் இண்டிகேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் பம்ப் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது, வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ ஃபியூல் பம்ப் மாற்றினா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லோ ஃபியல் இண்டிகேட்டர் வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு பொட்டன்ஷியோ மீட்டர் தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒரு சில மாடல் டைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தெர்மிஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ராடு. ஸோ அதில் வந்து எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர்மிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபியூல் மேலே இருக்கும்போது அந்த தெர்மிஸ்டர் வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபியல் வந்து அந்த தெர்மிஸ்டர் கீழே போயிடுச்சு அப்படின்னா லைட்டாக வார்ம் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லோ ஃபியல் இண்டிகேட்டர் காட்டும். ஸோ இந்த மாதிரி டைப்பு இருக்குது. ஸோ அந்த ஆக்சுவலாக வந்து ஸ்ப்ளெண்டர்லலாம் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட்லலாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளோட்டோட ராடுலேயே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பொட்டன்ஷியோ மீட்டர். ஸோ இப்படி தான். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஃபர்தராக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.